கடந்த 2019ஆம் ஆண்டு ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். பாமக பிரமுகரான அவர் திருபுவனத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு கட்ட தகவல்களும் வெளியாகியிருந்தது. அதே போல இந்த வழக்கில் 18 பேர் இந்த குற்றவாளிகள் என்று என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மீது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா என்பவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக என்ஐஏ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல 5 லட்சம் ரூபாய் தன்மானமும் அறிவித்திருந்தது. முகமது அலி ஜின்னா குறித்து தகவல் தெரிந்தால் தன்மானம் கிடைக்கும் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் சென்னையில் வைத்து முகமது அலி ஜின்னாவை கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கு உதவி செய்ததாக ஓசூரில் வைத்து அஸ்மத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 பேரையும் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையில் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் 6 பேர் தலைமறைவாக இருந்தார்கள். அந்த 6 பேரையும் குறித்து தகவல் தெரிந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 6 பேரையும் என்ஐஏ அதிகாரிகளே கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது முகமது அலி ஜின்னா கைது செய்யப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி அதன் பிறகு காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.